தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேகர் பாபு ஆய்வகம் உட்பட பல இடங்கள் பராமரிப்பின்றி காணப்பட்டதைக் கண்டு அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார். கல்லூரி வளாகம் முழுவதும் அசுத்தமாக இருந்ததோடு ஆய்வகத்தில் போதிய அளவிலான உபகரணங்கள் இல்லாததால் ஆத்திரமடைந்த அமைச்சர், இப்படி இருந்தா எப்படிங்க பிள்ளைங்க படிப்பாங்க என அதிகாரிகளை லெஃப்ட் ரைட் வாங்கினார். ஒயிட் ஹவுஸ் எப்போ பண்ணி கரெக்டியா 23 எத்தனை தடவை இப்போ கூட நம்ம பண்ண நான் இது பண்ணோம் எத்தனை தடவை பொதுநல நிதியில் தாமரை ஃபுல்லாக என்கிட்ட இருக்காங்க 2 வருஷம் பண்ணி 2023 எத்தனை தடவை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு அது எதிர்பார்க்க வேணாம். இது மாதிரி அட்மாஸ்பியர் நல்லா போச்சுன்னா இது மாதிரி டேமேஜஸ் நல்லா நாங்கள் தேசிய லெவலே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் லெவலே பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு காலேஜ் பண்ணிங்கன்னா பொது இதுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் சென்டரில் காலேஜோட தரம் ஃபேன் இல்லை, அங்கே ஒரு ஃபேன் இருக்குது, இங்கே ஃபேன் இல்லை. குடும்பமாக நான் படிக்கிறேன். நீங்கள் என்ன கவர்மெண்ட் போட்டிருந்தா தானே என்ன நீங்கள்லாம் ஆய்வுக்கே வர்றதில்லை. என்ன பண்ணீங்க ஆய்வுக்கு இது பல்கலை மாநில சார்பாக வாங்கினதுங்க சார். அதனால் இதை வந்து போடாமல் அப்படியே வச்சுருக்காங்க. முடிஞ்சது யூசேஜ் இல்லை சார். கரெக்டாக சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ண கிராஃப் நிறைய இருக்குது. லேபோட அட்மாஸ்பியரே இல்லைங்க. சரி, பசங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க நீங்கள் வாங்க. நான் ஹெச்ஆர்டி சார்ந்து ஒரு ஸ்கூல் கட்டணும் சீக்கிரமாக திறந்து வச்சேன். கிளாஸுக்குள்ளே எப்படி பண்ணியிருக்கேன்னு வந்து பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் படிக்க வரும்போதே அந்த அட்மாஸ்பியர் தேவை பசங்களுக்கு. எல்லாம் உள்ளே வேலை இருக்கா ரொம்ப வேஸ்ட் சப்ளை மேடம் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிங்க. நான் 10ஆம் தேதி போல வர இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஒட்டடை அடிமை சப்போர்ட் பண்ணுங்க.